தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மிலா, யானை, மான் ஆகிய உள்ளிட்ட வனவிலங்குகள் படையெடுப்பது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது குற்றாலத்தின் மெயின் அருவியில் ஐந்தருவி பகுதியில் தண்ணீர் வரத்து குறைவாக உள்ள நிலையில் மக்கள் நடமாட்டமும் குறைந்த அளவில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஐந்தருவி தோட்ட பகுதியில் ஒற்றை காட்டு யானை சுற்றி வருவதாக பொதுமக்கள் பார்த்துள்ளனர். மெயின் அருவியில் இருந்து ஐந்தருவி செல்லக்கூடிய வனப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை மரங்களை சாய்த்து வந்துள்ளது. மேலும் சாலை ஓரத்தில் உள்ள மரங்களை ஒடித்து தின்பதாக அப்பகுதியை சுற்றி வந்துள்ளது. இதனை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு புகார்களை தெரிவித்தனர். இது தொடர்பாக வீடியோ வெளியாகி பொதுமக்கள் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் வனத்துறையினர் அப்பகுதியில் இருந்து ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்கு விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெயிலின் தாக்கம் காரணமாக காட்டு யானை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த 3 ஆண்டுக்கு முன்பு இப்பகுதியில் வேட்டை தடுப்பு காவலர் ஒருவரை ஒற்றை காட்டு யானை மிதித்து கொன்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்நாடு செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து ராஜா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.